ஒரு மனிதன் நினைத்தால் பிரம்மாண்டமான சமுத்திரத்தையே குடித்துவிட முடியுமா? வெறும் 3 அடி உயரம் கொண்ட ஒரு முனிவர் வானத்தையே முட்டும் மலையை தன் சொல்லால் பணிய வைத்தது எப்படி? வடக்கே உயர்ந்த பூமியை தெற்கே வந்து சமன் செய்த அந்த தமிழின் தந்தை யார்? இன்று நாம் காணப்போவது இந்தியாவின் மர்மமான மற்றும் சக்தி வாய்ந்த மகாசித்தர் அகத்தியரின் பிரமிக்கத்தக்க வரலாறு. அகத்தியரின் பிறப்பே ஒரு அதிசயம். மித்ரா மற்றும் வருண தேவர்களின் அருளால் ஒரு கும்பத்தில் பிறந்தவர் இவர். அதனால் இவருக்கு கும்பமுனி என்று பெயர் வந்தது. உருவத்தில் சிறியவராக இருந்தாலும் பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் அனைத்தும் அறிந்த மகா ஞானியாக அவர் வளர்ந்தார். சிவபெருமான் பார்வதி திருமணத்திற்காக தேவர்கள் அனைவரும் இமயமலையில் கூடியபோது வடதிசை தாழ்ந்து தென்திசை உயர்ந்தது. பூமி நிலை தடுமாறியது. அப்போது சிவபெருமான், அகத்தியா, நீ மட்டும் தெற்கே செல், உன் ஒருவனின் தவ வலிமை ஒட்டுமொத்த தேவர்களின் எடைக்குச் சமம் என்றார். அகத்தியர் தெற்கே வந்ததால்தான் இன்று பூமி சமநிலையில் இருக்கிறது. இது வெறும் கதையல்ல, இந்தியாவின் கலாச்சார இணைப்பின் அடையாளம். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடந்தபோது காலகேய அசுரர்கள் கடலுக்கு அடியில் ஒளிந்து கொண்டனர். அவர்களை வெளியே கொண்டுவர எவராலும் முடியவில்லை. அப்போது அகத்தியர் தன் கையில் ஒரு சொட்டு நீரை ஏந்தி ஒட்டுமொத்த சமுத்திரத்தையும் 3 மிடக்குகளில் குடித்து முடித்தார். கடல் வற்றியது. அசுரர்கள் பிடிபட்டனர். இயற்கையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அகத்தியரின் சக்தியை பார்த்து தேவர்களே நடுங்கினர். ஒருமுறை விந்திய மலை இமயமலையை விட உயரமாக வளர வேண்டும் என்ற கர்வத்தில் சூரியனின் பாதையையே மறைத்தது. உலகம் இருண்டது. அகத்தியர் அந்த மலையின் முன் நின்றார். முனிவரைக் கண்டதும் மலை மரியாதை நிமித்தமாக தலை வணங்கியது. நான் தெற்கே சென்று வரும் வரை இப்படியே இரு என்று கட்டளையிட்ட அகத்தியர் மீண்டும் வடக்கே வரவே இல்லை. இன்றும் விந்திய மலை குனிந்தே இருக்கிறது. தெற்கே வந்த அகத்தியர் பொதிகை மலையில் தங்கி முருகப்பெருமானிடம் தமிழ் கற்றார். தமிழின் முதல் இலக்கண நூலான அகத்தியம் இவரால் உருவானது. அது மட்டுமல்ல, சித்த மருத்துவத்தின் தந்தையாக திகழும் இவர் இன்றும் பல சித்தர்களுக்கு தலைவனாக போற்றப்படுகிறார். அகத்தியர் வெறும் ஒரு புராண கதாபாத்திரம் மட்டுமல்ல, அவர் ஒரு மகா விஞ்ஞானி, மொழியியல் அறிஞர் மற்றும் ஆன்மீக வழிகாட்டி. ராமாயணத்தில் ராமபிரானுக்கே ஆதித்ய ஹிருதயம் உபதேசித்தவர் இவர்தான். அகத்தியரின் இந்த வீரக்கதைகளில் உங்களை மிகவும் வியக்க வைத்தது எது? கமெண்டில் சொல்லுங்கள். இதுபோன்ற வரலாற்று ரகசியங்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். எங்களது பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தங்களின் ஆதரவுக்கு மிக்க நன்றி.